الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. معاشر المسلمين رحمكم الله، أوصيكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكل شيء قدرناه تقديرا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் முழு உலகத்தையும் தன்னந்தனியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் வல்ல அல்லாஹுடைய பெயர் கொண்டு இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தார் ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக மதித்து வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ இருக்கிற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும், இரவிலும் சரி பகலிலும் சரி, இருட்டிலும் சரி வெளிச்சத்திலும் சரி, நம் நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி, உலகில் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தக்குவாவுடைய சிந்தனை கொண்டு வரும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, ஒட்டுமொத்த உலகமும் அல்லாஹ்வால் எழுதி முடிக்கப்பட்ட ஒரு வரலாறு என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதர்களுடைய பார்வையில ஆச்சரியமான படைப்பா இருக்கலாம், அற்பமான படைப்பா இருக்கலாம், கண்ணுக்கு தெரியக்கூடிய கண்ணுக்கு தெரியாத, சிந்தனைக்கு எட்டக்கூடிய சிந்தனைக்கு எட்டாத எப்பேற்பட்ட படைப்பாக இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முழுக்க முழுக்க நான் நிர்ணயித்துதான் படைத்திருக்கிறேன். சூரியனை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வஷ்ஷம்சு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதனுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய ஓட்டம் கூட அது இஷ்டத்துக்கு ஓட முடியாது. ذلك تقدير العزيز العليم, அது சகலதையும் அறிந்த கண்ணியவானாகிய அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் ஓடுகிறது. மனிதர்கள்ட பார்வையில அற்பமான படைப்பான ஒரு மரத்தின் இலையை கூட அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தினுடைய இலை அது கீழே விழுவதாக இருந்தால் அதுவும் என்னுடைய ஏற்பாட்டில் உள்ளது, என்னுடைய அறிவில் உள்ளது. மனிதர்களாகிய எங்கட பாஷையில தான் தற்செயல் என்பது, தற்செயல் என்பது மனிதர்களாகிய எங்கட பாஷையில தான். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க இல்லை. நான் நினைச்ச ஒரு மாதிரி நடந்தது இன்னொரு மாதிரி என்ற மாதிரியான வார்த்தைகள் அல்லாஹ்ட பாஷையில கிடையவே கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிவிட்டான், வகுல்ல ஷைஇன் கத்தர்னாஹு தக்தீரா, இந்த உலகத்தில் எதுவும் இல்லை நாங்கள் அதை நிர்ணயம் செய்யாமல். என் உடம்பின் ரோமங்கள் அல்லாஹ் எண்ணி தந்திருக்கிறான். இத்தனை வயசு அல்லாஹ் எண்ணி தந்திருக்கிறான். இவ்வளவு சாப்பாடு சகலதையும் அல்லாஹ் எண்ணிதான் கொடுத்திருக்கிறான். அஜல், எல்லாத்துக்கும் ஒரு தவறை அல்லாஹ் வச்சிருக்கிறான். முடி கொட்டுவது அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில், முடி நரைக்கிறது அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில். வைத்தியர் சொல்லுவாரு, இந்த எண்ணெயை போடுங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, உங்களுக்கு நோய் குணமாயிரும்,
உங்களுக்கு முடி பழுக்கிறது நின்று போயிரும், முடி கொற்றது நின்று போயிரும். சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸுல் குத்ஸியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக, குர்ஆனுக்கும் ஹதீஸுல் குத்ஸிக்கும் என்ன வித்தியாசம்? குர்ஆன் வார்த்தையும் அல்லாத, கருத்தும் அல்லாத. ஹதீஸுல் குத்ஸி வார்த்தை நபி அவர்களுடைய, அந்த கருத்து அல்லாஹ்ட. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக, யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான், அவனுடைய நடவடிக்கைகள் என்னை கஷ்டப்படுத்துகிறது, நோவினைப்படுத்துகிறது. யசுப்பு தஹர், காலத்தை விமர்சனம் செய்கிறான், காலத்தை ஏசுகிறான். அல்லாஹ் சொல்கிற வாடத்தஹர், நான் தான் காலத்தின் சொந்தக்காரன். இரவை பகலாக, பகலை இரவாக நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு ஆள் நோயாளி, நான் நினைக்கிறேன் ஒரு ஆள் ஆரோக்கியமானவன். சகோதரர்கள், நண்பர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அந்த துரீத் வ அன உரீத், ஆதமுடைய மகனே, நீ ஒரு விடயத்தை நினைக்கிறாய், நான் ஒரு விடயத்தை நினைக்கிறேன். மனுஷன் நினைக்கிறது இருக்குது, எனக்கு நோய் வரக்கூடாது, எனக்கு வயசு போகக்கூடாது, வறுமை வரக்கூடாது, மௌத்து வரக்கூடாது. யாருக்கு விருப்பம் மௌத்து வாரது? யாருக்கு விருப்பம் நோய் வாரது? அல்லாஹ் சொல்கிறான், வலா யகூனு இல்லா மா உரீத், ஆதமுடைய மகனே, நீயும் நினைக்கலாம், நானும் நினைப்பேன். ஆனா இதுல ஆச்சரியம் என்ன? நீ நினைக்கிறது நடக்காது என்ற அல்லாஹ். சகோதரர்கள், நண்பர்களே, ஒரு சாமானிய முஸ்லிமாக எங்களுடைய அகீதா, எங்களுடைய கொள்கை என்ன, சகலதும் அவனுடைய ஏற்பாடு. மார்க்கத்துடைய பகுதி சார்ந்த சட்ட திட்டங்கள்ல கருத்து வேற்றுமை வரலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, சுபஹுடைய தொழுகையில குனூத் ஓதுங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சுபஹுடைய தொழுகையில குனூத் கிடையாது. இமாம் மாலிக் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்களுடைய போக்கு என்ன? ஒரு ஆள் குனூத் ஓதினாலும் தொழுகக்கூடும், ஓதாவிட்டாலும் தொழுகக்கூடும். அல் மசாயில் அல் ஃபுரூஇய்யா, பகுதி சார்ந்த மார்க்கத்தின் சட்ட திட்டங்கள்ல கருத்து வேற்றுமை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொள்கை என்று வரும் பொழுது, அகீதா என்று வரும் பொழுது ஒரே கருத்து தான், அந்த இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் தனித்தவன். சகோதரர்களே, இங்க யாரும் கருத்து வேற்றுமை கொள்ளலாது. இதுல இமாம் ஷாஃபி ஒரு கருத்து, மாலிக் ஒரு கருத்து இல்லை. இது கொள்கை, இது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை. இது இந்த அடிப்படையை அவன் நம்பாவிட்டால் அவன் ஈமான்ல சந்தேகம் இருக்கு என்பது அடையாளம். நாம சின்ன வயசுல பள்ளி அஜ்ரத்து, பள்ளி லெப்பே எங்களுக்கு பாடமாக்கி கொடுப்பாரு. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வ பில் யௌமில் ஆகிர். நான் அல்லாஹ் ஏத்துக்கிறேன், ரசூல்மார்களை ஏத்துக்கிறேன், மறுமை நாள், ஏன் மலாய்க்காமார்கள், வேதங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். ஆனா கடைசியா ஒன்று சொல்லுவார், வபில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் நிர்ணயிப்பை கொண்டும் நான் பொருந்திக் கொள்கிறேன். அது நலவோ கெடுதியோ, கைரோ ஷர்ரோ, அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ கவலையை கொடுக்குமோ, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது சிறு வயதிலேயே எங்கள் இரத்தத்தில் கலந்த ஈமானிய போதனை. அது காலம் கடந்து நாட்கள் போக போக உலகத்தினுடைய கடைசி அடையாளங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள் இருந்து இஸ்லாம், ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகுது. வாப்பட்ட இருந்த பக்குவம்,
இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுபடுது. 10 வருஷத்துக்கு முன்னால அந்த வீட்டுல இருந்த பக்குவம் இப்ப அந்த பக்குவம் இல்ல அந்த வீட்டுக்குள்ளால. 10 வருஷத்துக்கு முன்னால நடக்காத பாவங்கள் அந்த வீட்டுக்குள்ளால சகஜமா நடக்குது. இப்ப பல வருடங்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய ஓசைகள் கேட்ட வீடுகள் இப்ப என்னென்னமோ சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டு வருது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பயங்கரமான ஹதீஸ் சகோதரர்களே, இன்னல்லாஹ லா யக்பதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉ. சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஒரேடியாக மார்க்கத்தை பிடுங்க மாட்டான். மார்க்கத்தெல்லாம் ஒரேடியா ஒரு வீட்டுல இருந்து எல்லாம் பிடுங்கிறது கிடையாது. மாற்றமாக கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கத்தெல்லாம் பிடுங்குவான். ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள், அந்த கிளைகள் ஒவ்வொன்றா வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வரும். ஷைத்தானுடைய கிளைகள் ராட்சசி ரூபம் எடுத்திருக்கும் வீட்டுக்குள்ளால். சொன்னாங்க நபி அவங்க, உலமாக்களுடைய மௌத்தை கொண்டு அல்லாஹ் இந்த உலகத்தில் இருந்த மார்க்கத்தை பறித்து விடுவான். யக்பதுல் இல்ம் பிமௌத்தில் உலமா, உலமாக்கள் மௌத்தா போறதை கொண்டு, நல்ல உலமாக்கள் எங்களை விட்டு மறைவதை கொண்டு அல்லாஹ் மார்க்கத்தை அழிக்கிறான், மார்க்கத்தை பிடுங்குகிறான். எத்தனையோ உலமாக்கள் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சமூகம் ஏற்படுத்தவில்லை. சகோதரர்களே, நண்பர்களே, வாய் திறக்க முடியல. மௌத்தாகிறதுக்கு முன்னால் உலமாக்களை மௌத்தாக்கி விட்டார்கள். சொன்னாங்க, அதுக்கு பிறப்பாடு என்னாகும்? இத்தகதன் நாசு கௌமன் ஜுஹாலன் அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு மக்கள் மடத்தனமான உலமாக்களை பிறக்கி எடுப்பார்கள். அவர்களிடம் ஃபத்வா கேட்கப்படும், அவர்கள் ஃபத்வா கொடுப்பார்கள். தானும் வழிகட்டு சமூகத்தை வழிகெடுப்பார்கள். இது ஆரம்பித்து விட்டது சகோதரர்களே, நண்பர்களே. நபியுடைய ஹதீஸ் 100க்கு 1000 உண்மையானது. பதல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் அறிமுகமற்றதாக ஆரம்பித்தது. கேட்க பார்க்க நாதில்ல இஸ்லாம். ஒரே ஒரு மனிதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முழு மக்காவும் நபி அவர்களை எதிர்த்தார்கள், மறுத்தார்கள். நபியோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒருத்தர கேட்டாங்க மதீனாவுடைய காலத்துல, உங்களுக்கு மனைவிமார்கள்ல ரொம்ப பிடிச்ச மனைவி யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எதிர்பார்த்தாங்க நபியோங்க என்னைய தான் சொல்லுவாங்க. ஏண்டா நபி அவர்களுடைய எல்லா மனைவிமார்களும் விதவைகளாக இருந்து திருமணம் செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் யுவதியாக பாக்கிராவாக இருந்தார்கள். நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா, மனைவிமார்கள்ல எனக்கு பிடிச்ச மனைவி யார் தெரியுமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சொன்னாங்க, கத் அப்தலக அல்லாஹு கைரன் மின்ஹா. ஹதீஜாவா? ஹதீஜாவை விட சிறந்தவரா நான் இருக்கிறேன். அவர் விதவையாக இருந்தார் அல்லவா? நபி சொன்னாங்க, இல்ல ஆயிஷா, உனக்கு தெரியாது, முழு மக்களும் என்னை எதிர்த்தார்கள். ஆமனத் பி ஹீன அன்கரூனி. என் மனைவி ஹதீஜா முழு மக்காவாசிகளும் என்னை எதிர்த்த நேரம் நான் அவளிடம் சொன்னேன், அவளுடைய மடியில் படுத்துக் கொண்டு சொன்னேன், மன்ஸா அதுஉ வ மன்ஸா யஸ்தஜீப். ஹதீஜா, அல்லாஹ் எனக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான், மக்களை நலவின் பக்கம் அழைக்க சொல்ல இருக்கிறான். நான் யாரை கூப்பிடுவேன், யார் எனக்கு பதிலளிப்பாங்க என்று சொன்ன நேரம் என்னுடைய மனைவி ஹதீஜா அவ சொன்னா, உங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய முதலாவது மனிதன் நான் என்று சொன்னார்.
பக்கத்தில் இருந்தால், அவளுடைய சொத்தை இழந்தால், எனக்கு சில போது தோழியாக மாறினாள், சில போது தாயாக மாறினாள், சில போது அரவணைத்தாள். ஒரே ஒரு ஆள் தன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு அப்புறமா தான் அபூபக்கர், பிலால், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, நான் சொல்ல வருவது என்னவென்றால், மிக நிதானமாக கவனியுங்கள் சகோதரர்களே. நபி அவங்க சொன்னாங்க, இஸ்லாம் எப்படி ஆரம்பிச்சுச்சோ அதே மாதிரி திரும்புண்டாங்க. பாம்பு எந்த பொந்துல இருந்து வந்துச்சோ அதே பொந்துக்கு திரும்புற மாதிரி கடைசியா இஸ்லாம் மீறது மக்கால சகோதரர்கள் என்பவர்களே. ரிவாயத்துல வருது, ஒரு கூட்டம் மதீனாவை கடந்து செல்லுவார்கள். மதீனாவை கடந்து செல்லும் பொழுது மதீனாவை பார்த்து சொல்லுவாங்களாம், முந்தி காலத்துல இந்த ஊர்ல யாரோ வாழ்ந்திருக்கிறாங்க, முந்தி காலத்துல இந்த ஊர்ல யாரோ வாழ்ந்திருக்கிறாங்க, அதற்குரிய அடிச்சுவடுகளும் அதற்குரிய அடையாளங்களும் இருக்கும். ஓடாய் சிறுநீர் கழிப்பதை நான் பார்க்கிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜிது நபவியுடைய மதில்களில் சிறுநீர் கழிப்பதை நான் பார்க்கிறேன். சகோதரர்களே, நாங்க நினைச்சுக்கல கூடாது இதெல்லாம் திடீர்னு ஒரே நாள்ல எல்லாம் நடந்துடும். ஒரே நாள்ல எல்லாம் இல்ல இல்ல. ஒவ்வொரு வீட்டில இருந்து இஸ்லாம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பறி போய்கிட்டே இருக்கும். ஈமான் வெளியே போய்கிட்டே இருக்கும். அதை எடுத்து சொல்லக்கூடியவர் எதிரியாகவும் மடையராகவும் காண்பிக்கப்படுவார். இது அறிவுக்கு படுதில்லையே, இந்த மார்க்கம் அறிவுக்கு ஒத்து போவதில்லையே என்று பேசும் ஒரு சமூகம் நாடளாவிய ரீதியில் வந்துவிட்ட சகோதரர்கள், நாம் எங்கள் அடுத்த சமூகத்துக்கு இந்த அமானியத்தை ஒப்படைக்க வேண்டிய மிக பெரும் கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு சமூகம் தேர்தல் என்ற பெயர்ல, தேர்தல்களுடைய காலங்கள்ல அவர்களுடைய அனைத்து வார்த்தைகளும் அல்லாஹ் விரும்பாத வார்த்தைகள். அவர் வந்துட்டா இப்படி ஆயிரும், இவர் வந்துட்டா அப்படி ஆயிரும், இவர்தான் வரணும், அவர்தான் வரணும். சகோதரர்களே, நண்பர்களே, முஸ்லிம்களாக எங்களுடைய கொள்கை என்ன? எவர் வந்தாலும் என்னுடைய தலை அல்லாஹ்வுக்கு குனிய வேண்டும். என் தலை அல்லாஹ்வுக்கு குனிந்து விட்டால் போதும். அசைக்க முடியாத ஆட்சியாளன் அல்லாஹ் அந்த ஆட்சியாளனை எங்களுக்கு சார்பாக ஆக்குவான். மிஷ்காத்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அடியார்கள் முஸ்லிம்கள் எனக்கு அவர்கள் வெளிப்பட்டு விட்டால் அவர்களுடைய ஆட்சியாளர்களை அவர்களுக்கு சார்பாக நான் ஆக்கி விடுகிறேன். யார் ஆட்சிக்கு வரட்டும் சகோதரர்களே, எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு குற்ற உணர்வு, தடமாட்டம், நாளைக்கு என்ன நடக்கும், நாளன்றைக்கு ஆட்சி யாருக்கு வருவா? சகோதரர்களே, இந்த தடமாட்டம் மனிதர்களாகி எங்களுக்கு தான். அது ஆட்சிக்கு யார் வருவா? அல்லாஹ் நேரப்பட எழுதிட்டான், இவர் ஆட்சிக்கு வருவாரு, இப்படி இப்படி நடக்கும். சகோதரர்களே, இந்த ஈமானை எங்கள் குழந்தைகளுக்கு புகட்டுங்கள் சகோதரர்களே. அவன் எழுதினது நடக்குது, மனிதர்களால் ஒன்றும் மாற்ற முடியாது. சின்ன வயசு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியை படிச்சு கொடுக்கிறாங்க. இப்னு அப்பாஸ், நான் உனக்கு சில வார்த்தைகளை சொல்லித்தானே, அதை பாடமாக்கிக்கோ. நீண்ட ஹதீஸ், அந்த ஹதீஸுடைய கடைசியும் இறுதியை மாத்திரம் சொல்கிறேன். நபி சொன்னாங்க, அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை நீ பாதுகாரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பார். என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உன்னை காப்பாத்த உன்னை வாப்ப வர மாட்டாரு. உன்னை காப்பாத்த பணம், காசு, ஆட்சி, ஆயுதம் இல்லை. உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உன்னை காப்பாத்த அல்லாஹ் வருவான். காரூன் பெருமடிச்சான் அவனுடைய ஆற்றலை வச்சு, அவனுடைய திறமை வச்சு. இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி. ஃபிரௌன் பெருமை அடிச்சான் அவனுடைய ஆட்சியை வச்சு. வஹாதில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, இந்த நாடு ஏண்ட கண்ட்ரோல்ல சொல்லி பெருமை அடிச்சான் ஃபிரௌன். நம்ரூத் பெருமை அடிச்சான், அபூ ஜஹல் பெருமை அடிச்சான். சகோதரர்களே,
அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுதம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, ஆள்பலம் இல்ல. ஆனால் ஃபத்ஹ் மக்காவுடைய நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை குனிந்தவர்களாக மக்காவுக்குள் நுழைந்தார்கள் என்பதாக ரிவாயத்தில் வருது. பெருமை இல்லை, அவன் எழுதியது நடக்குது என்ற அந்த தத்துவம் மனசுல வச்சுட்டா இந்த உலகத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாஹ் தருவான். இந்த நாடு இல்ல, எந்த நாட்டுக்கு போனாலும் அவருடைய நம்பிக்கை தளராது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. ஏன்? அவர் வளர்க்கப்பட்ட சூழல் அப்படி. சொன்னாங்க அப்பாஸ், நீ அல்லாஹ்வை பாதுகாரு, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பாதுகாரு, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாரு, அஸான பாதுகாரு, தொழுகையை பாதுகாரு, இஸ்லாத்துடைய சகல விதமான அடிப்படைகளை பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். சொன்னாங்க எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேளு. இங்க இங்க யாரை நம்பவானா, யாரை நம்பவானா? நபி இப்னு அப்பாஸுக்கு சொல்லி கொடுத்தது ரலியல்லாஹு அன்ஹுமா, யார்ட்டையும் எதையும் கேட்கிறாங்க. ஒரு ஆட்சியாளராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், தெரிஞ்சவர் தெரியாதவர் யார் இருந்தாலும் கை நீட்டினார். கேட்டால் அல்லாஹ்விடம் மாத்திரம் கேள். இதா சஅல்த ஃபஸ்அல்ல்லாஹ். மேலானவர்களே, இமாம்கள் சொல்லுவாங்க பொறுமை என்பது ரெண்டு வகை இருக்கு. பொறுமை ரெண்டு வகை இருக்கு. ஒன்று சின்ன பொறுமை, இன்னொன்று பெரிய பொறுமை. சின்ன பொறுமை என்ன? அடுத்தவர்கள்ட்ட நாங்க கேட்காம இருக்கிறது. கேட்காம இருக்கிறதுக்கு ஒரு பொறுமை வேணும், அதுக்கு ஒரு ஈமான் வேணும். ஒரு ஆள் அத்தர் பூசுறாரா, மனசு உடனே சொல்லும் கையை நீட்டு. மனிதன் இயல்பு அது. ஒரு ஆள் சாப்பிடுற நேரத்தில் அவனை கேட்க தோணும். அவருடைய வாகனம், அவருடைய ஆடை, அவருடைய வீடு என்ன சின்னதோ பெருசோ கேட்காம இருக்கிறது சின்ன பொறுமை. சொல்றாங்க என்ன பெரிய பொறுமை என்ன தெரியுமா? அடுத்தவர்கள்ட்ட எதிர்பார்க்காம இருக்கிறது. இது பெரிய பொறுமை சகோதரர்களை. என் மனைவியாக இருந்தாலும் எதிர்பார்ப்பனா கம்மி பண்ணிக்கணும், நான் நிம்மதியா வாழலாம். என்னுடைய முதலாளி எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கணும், நிம்மதியா வாழலாம். தொழிலாளி எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். சிலாக்கள் சொல்றேன்னா நம்பி ஏமாந்துட்டேன். எப்படி? நான் அவர் ஏமாத்திட்டார். இல்ல இல்ல, நான் அதிகபட்சமா அவர்கிட்ட எதிர்பார்த்துட்டேன். அவரை எதிர்பார்த்த அளவு நடக்காததுனால நான் ஏமாந்துட்டேன். தவறு ஏன வேலைதான். எதிர்பார்ப்பு அல்லாஹ்விடம் மாத்திரம் தான். அப்துல் காதர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சின்ன வயசுல உம்மா சொல்லி கொடுக்கிறா, எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேளு. நாங்கெல்லாம் அந்த சம்பவத்தை படிச்சு படிச்சு எனக்கு காதுக்கு நல்லா கேட்டிருக்கு. எனக்கு காதுக்கு நல்லா தெரியும் அந்த சம்பவம். ரொட்டியை சுட்டு அல்மாரில் வைப்பா, புள்ளிக்கு தர்பீத் பண்ணி கொடுக்கிறா, கேட்ட அல்லாஹ்ட்ட கேளு. இது விளையாட்டு தனமும் அல்ல, இது மனத்தனமும் அல்ல. ஒரு குழந்தைக்கு அல்லாஹ்வின் மீதுள்ள பக்தியை, ஈமானை சிறு வயதில் புகட்டி விட்டால் அவன் மௌத்து வரைக்கும் நெஞ்ச நிமிந்து வாழ்வான். சகோதரர்கள் என்பர்கள், இது சத்தியம். அல்லாஹ் சொல்லிவிட்டால் அல்லாஹ்வை விட உண்மை பேசுகின்ற உலகத்துல யாரும் இல்லை. கை நீட்டி பழகிட்டா. நபி அவங்க சொன்னாங்க சல்மான், ஹக்கீம் பின் ஹிசாம் சொன்னாங்க, ஹக்கீம் நீ யார்கிட்டையும் எதையும் கேட்டுறாதேன்னா. விவாதத்தை வருது, ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு வயசான காலத்துல ஒட்டகத்துல பிரயாணம் செய்வாங்க. ஒட்டகத்துல இருந்து அவர்கிட்ட தடி கீழே வரும். அதை எடுத்து யாராவது கொடுத்தாலும் சொல்லுவாங்க, கீழே வைங்க, நானே எடுக்கிறேன், நான் தேவைப்பட மாட்டேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு. ஒரு வயசு வருது, நோயாளியா மாறிட்டாரு. அவர் விரும்பியோ விரும்பாமலோ இன்னொருவரின் பக்கம் தேவைப்படக்கூடிய இக்கட்டான நிலைமை வந்தால் அது வேற. ஆனால் உடம்பு நல்லா இருக்குது, அல்லாஹ் முயற்சியுடைய ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார்.
அப்படி இருந்துகிட்டும் இன்னொருவரிடம் எதிர்பார்ப்பது, இன்னொருவரிடம் கை நீட்டுவது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பாத செயல். கடைசியா சொன்னாங்க நபியோ அங்க இப்னு அப்பாஸ், ருஃபிஅத்தில் அக்லாம் வஜஃபத்திஸ் ஸஹஃப், பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டது. அல்லாஹ் எழுதிட்டான் நாளைக்கு ஆட்சியாளர் யாரு, 5 வருஷம் கழிச்சு ஆட்சியாளர் யாரு, 10 வருஷம் கழிச்சு ஆட்சியாளர் யாரு. ஒரு உருது கவிஞர் சொல்லுவார், தத்பீர் கோ தேக்கர் தக்தீர் தோ ஹஸ்தி ஹை. மனிதனுடைய திட்டங்களை பார்த்து, மனிதனுடைய பேச்சுகளை பார்த்து அவன் தலையெழுத்து சிரிக்குமா? அவன் வரணும், இவன் வரணும், அவர் வந்தா இப்படி செய்வார், இவர் வந்தா அப்படி செய்வார், எங்க தலையெழுத்து சிரிக்குது. நீ நினைச்சிருக்கிற அப்படி நடக்கும். அண்ணா அல்லாஹ் அதை எழுதல்ல. சகோதரர்கள் நண்பர்களே, எங்கள் சமூகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்புங்கள். சகோதரர்களே, இஸ்லாத்தின் பக்கம் திசை திருப்புங்கள். அந்த இஸ்லாத்தினுடைய அக்லாக் இந்த நாட்டுக்கு சிறந்த வாலிபர்களை எடுத்துக் கொடுக்கும், சிறந்த தலைவர்களை எடுத்துக் கொடுக்கும். முன்மாதிரியான சமூகமாக இஸ்லாமிய சமூகம் வாழும் மார்க்கத்தின் பக்கம் வழிகாட்டுங்கள். ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்ற பெயர்ல நாடளாவிய ரீதியில், உலகளாவிய ரீதியில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிதையாலும் பேச்சாலும் சொல்லாலும் உலக மக்கள் போற்றிக் கொண்டும் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நபி அவர்களுடைய அளப்பரிய குடங்களில் 3 சொல்லி என் உரையின் நிறைவுக்கு வருகிறேன். ஷமாயில் எழுதுவாங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 3 குணங்கள் இருக்கிறது. இத 3 புடிச்சுக்கிட்டா போதும், சமூகத்துல மௌத்து வரைக்கும் கண்ணியமா வாழலாம். தலாக்குகள் குறையும், கிடைச்சத போதும் என்ற மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்வார். கடனுடைய எவரேஜ் குறைய ஆரம்பிக்கும். முதலாவது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ஃபஹ்மன் முஃபஹ்ஹமா, முதலாவது தன்னை மதிப்பவராக இருந்தார். எந்த நிலைமையில் இருந்தாலும் தன்னை மதிக்கக்கூடிய மனோபக்குவம் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. முதலாளி என்ன வேலை விட்டு தூக்கிட்டாரு, நான் கொஞ்சம் நிறம் முன்பின்னா இருக்கிறேன், கொஞ்சம் கொழுத்து இருக்கிறேன், நல்லா வெறிஞ்சு போயிருக்கிறேன், நெட்டையா இருக்கிறேன், நான் கட்டையா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன் என்ற இந்த மாதிரியான பொதுவான மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த கொள்கை நபி அவர்கள்ட்ட கிடையாது. தன்னை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் தத்துரூபமாக சமூகத்துக்கு எடுத்து சொன்னார்கள். தாயிஃப் மக்கள் ரத்தத்தை வெளியே வர வச்சாங்க, கல்லால் அடிச்சு. ரத்தம் அந்த பூமியில விழுது தாயிஃப்ல. அப்பையும் நபியும் எழும்பி நிற்கிறாங்க. தாயிஃப் மக்கள் அப்து யாலினுடைய கூட்டம் வாரான இஸ்லாத்துக்கு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பார்வையில கூட கோபத்தை காட்டல, மன்னிக்கிறாங்க. யாரு? எதிரிகள் வாராங்க, கல்லால் அடிச்சு விரட்டியவர்கள் அவங்க வாராங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில, அவருடைய உடை நடை பாவனையில அவர்கள் கோபத்தை காமிக்கல. சகோதரர்களே, மன்னிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. மஸ்ஜிதுக்குள்ளார ஒரு கூடாரம் அடிச்சு கொடுத்தாங்க, நீங்க இதுக்குள்ள தங்குங்க. சகோதரர்களே, நான் என் எதிரிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அடி என்ன தெரியுமா? நான் அவரை மன்னிப்பேன். ஒரு ஆள் என்னை கன்னத்துக்கு அடிச்சிட்டாரு, திருப்பி நான் அடிச்சுட்டேனா அவரும் நினைச்சிருக்க மாட்டாரு, நானும் நினைச்சிருக்க மாட்டேன். ஆனா அடிச்சவரை நான் மன்னித்த பொழுது அடிச்சவருக்கு மௌத்து வரைக்கும் மறக்காத அவரை என்னை மன்னிச்சார். அந்த இடத்தில் நான் தோற்று போய்விட்டேன், மன்னிச்சவர் ஜெயிச்சிட்டாரு. சகோதரர்களே, யாரு என்ன சொல்லட்டும் பரவாயில்ல, 2 பேரை இந்த குறைய ஊர் முழுக்க சுத்தி திரியட்டும் பரவாயில்ல, நான் கண்ணியமானவன். நான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரன். நான் நபியுடைய மஸ்ஜிதுக்கு நான் யார்கிட்டையும் அனுமதி கேட்காம எனக்கு போகலாம்.
நான் யாருக்கும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடியான், நான் கலிமாவை சொல்லிருக்கிறேன் என்ற அந்த முதலாவது மனோபக்குவத்தை நாங்கள் உண்டாக்கிக்கணும். இரண்டாவது, நபி அவர்கிட்ட இருந்த தன்மை முஃபஹமா, பிறர் மதிக்க வாழ்ந்தார்கள். மைக்கார் மை பெட்ரோல் அது இல்ல நபியோட வாழ்க்கையில. யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, சொல்லியாச்சு, பேசியாச்சு, நடந்தாச்சு. ஒரு நாள் இரவு நேரம் தன்னுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவோட நபி அவங்க பாதையில வீட்டுக்கு வாராங்க. 2 சஹாபிகள் ரோட்டோரத்தில் நின்றாங்க. உடனடியாக மனைவியை கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு ரோட்டுக்கு வந்து சொன்னாங்க அந்த 2 சஹாபிகள்கிட்ட, கூட்டு போனது என்ற மனைவி ஜைனப்னா. யா ரசூலல்லாஹ், உங்க மேல சந்தேகப்படுவோமா? இல்ல இல்ல, உங்களோட 2 ஷைத்தான் இருக்கிறான். அவன் வேற என்ன? யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மக்களுடைய உள்ளங்களில் தப்பான எண்ணங்களை போடுவான். அடுத்தவர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல என்ற கொள்கை அல்ல நபியோட வாழ்க்கை. நான் ஒரு வரலாறு, நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை மொத்தா போயிடுவேன். மக்கள் என் குழந்தையை நோக்கி விரல் நீட்டுவார்கள், இப்பேற்பட்டவருடைய மகன் தான் இது. 1400 வருடங்கள் கடந்தோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழ காரணம் வாழ்க்கையை அவர்கள் வரலாறாக வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, இந்த 2வது நீளமான ஒரு தலையங்கம். 2வது, 3வது தான் நபி அவர்கள்ட்ட இருந்த அளப்பரிய குணம். வக்கான இதா கதிப அஅரத வஅஷா, நபி அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளவராக இருந்தார். நபி அவங்க கோபத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஹதீஸ்ல வருது, 2 புருவங்களுக்கு மத்தியில் கோபம் வந்தால் புடைக்கக்கூடிய ஒரு நரம்பு இருக்கு. சஹாபிகள் விளங்கிடுவாங்க, நபிய கோபம் வந்தா அந்த நரம்பு புடைக்க ஆரம்பிக்கும். வார்த்தை பிரயோகம் செய்ய மாட்டார், கண்ட்ரோல் பண்ணுவாங்க கோபத்தை. மடத்தனமாய் யாராவது நடந்தா அவரை பார்த்து நபிகள் இறக்கப்படுவாங்க. மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களோட வீட்டுல ஒரு நாள் ஒரு கதிரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. வீட்டுல மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறேன், அவங்க என்ன செஞ்சாங்க, நபி அவர்களுக்கு ஆட்டு சந்து ரொம்ப விருப்பம் என்பதனால ஆட்டு சந்தை நல்லா ஆக்கி ஒரு சட்டில போட்டு தன் அடிமை பெண்ணத்தை கொடுத்தாங்க. நீ போய் நபி அவர்கிட்ட கொடுத்துட்டு வா, விரும்பி சாப்பிடுவாங்க. அது அடிமை புள்ள எடுத்துட்டு வருது. வீட்டு கிட்ட வார நேரம் அந்த சாப்பாட்டிட வாசம் துளக்கல் நபி அவர்கள் உணர்ந்தார்கள். நபி அவர்கள் தன்னுடைய தொடைக்கு ஒரு அடி விட்டு சொன்னாங்க, பஹின் பஹின், வேகமாவா வேகமாவா, அது எனக்கு பிடிச்சமான சாப்பாடு, நான் விரும்பி சாப்பிடுற சாப்பாடு. அந்த புள்ள வீட்டு உள்ளுக்கு வந்து நபிக்கு கிட்ட வந்ததுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நடுவுல நின்றாங்க. அங்க கேள்வி கணக்கு இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யார் கொடுத்தது, யாருக்கு அனுப்பின, என்ன ஏது, அது அடிமை புள்ள சொல்லிச்சேன்னா உம்மு சலமா கொடுத்தாப்ல ரலியல்லாஹு அன்ஹா, நபியோட விரும்பி சாப்பிடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்த கோபம், தட்டினால ஒரு தட்டு, அந்த சட்டியே அது அப்படியே கீழே விழுந்து அன்பு நபியோட உடம்புலையும் பற்றுச்சு ஆனம். இந்த தருணம் தான் ஒரு அறிவாளியுடைய அறிவும் ஒரு மடையனின் மடத்தனமும் வெளிப்படுற இடம். கோபத்தை தாராளமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருவாய். நபியவங்க அந்த வினாடிகளுக்குள்ளால் உடனடியாக கீழே குனிறான், சட்டி துண்ட பிறக்கிறான். பிறக்கி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, காரத் உம்முக்கு, உம்மா ஆயிஷாக்கு ரோஷம் வந்துருச்சு. அவ இருக்கிற வீட்டுல இன்னொரு மனைவியுடைய சாப்பாடு அனுமதிக்க அவ தயார் இல்லை. அவள் அடைய வேண்டிய அன்பை இன்னத்துக்கு விட்டு கொடுக்கிறா இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வெக்கம் வருது. ஆஹா, நபி அவங்க விரும்பின சாப்பாடை நான் கீழே போட்டுட்டேனே. அங்க அன்பு கூடுது. இருக்கிறதை விட பிரச்சனை வந்த பின்னால் கணவனிடம் கோபத்தை கட்டுப்படுத்தும் சக்தி இருந்தால் மனைவி கொஞ்ச நேரம் கழிச்சு விலகிடுவா. தன்னுடைய கணவன் எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு சகிப்புத்தன்மை உள்ளவர். எத்தனையோ தலாக்குகளை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. சாதாரணமா டீல தலாக் வந்திருக்கு, சாப்பாட்டுல தலாக், வீடு கூட்டல என்பதில் தலாக். சின்ன சின்ன விஷயத்திலே இவருக்கு அவ்வளவு கோபத்தை
வெளிப்படுத்துற உணர்வு இருக்குது. அவர் கேட்டா சொல்லிக்கிறாரு, நான் கொஞ்சம் மூல சுட்டுக்காரன், நான் கொஞ்சம் ஓப்பன் டைப்னு சொல்லிக்கிறது. நபீன பாஷா அது இல்ல. சகோதரர்களே, இந்த 3 குணத்தை நாங்கள் கொண்டு வந்தா போதும், இந்த உலகத்துல சண்டை சச்சரவுகள் குறையும், தலாக் குறையும், இஸ்லாமிய சமூகம் வெற்றியை நோக்கி பிரயாணம் செய்வார்கள். வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் சிறந்தவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தின் கடைசி நாளை நம் வாழ்நாளை சிறந்த ஆக்கியல் புரிவானாக. யாழ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எல்லா நிலையும் எங்களுக்கு துணையாக இருப்பாயாக. சிறந்த ஆட்சியாளர்களை தருவாயாக, இரக்கமுள்ள ஆட்சியாளர்களை தருவாயாக. உன்னை பயப்படாது, எங்களுக்கு இரக்கம் காட்டாது ஆட்சியாளர்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. இந்த நாட்டை வெளிச்சத்தின் பக்கம் வீர நடை போடக்கூடிய சிறந்த ஆட்சியாளர்களை தருவாயாக. முஸ்லிம்களை பற்றி நல்லெண்ணங்களை கொடுப்பாயாக. இறக்கவனையா அல்லாஹ், எத்தனை காலங்கள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு கடைசி நாளுக்கு யா அல்லாஹ், அந்த கடைசி நாள் நம் வாழ்நாளில் சிறந்த நாளை ஆக்கி வைப்பாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. معاشر المسلمين رحمكم الله، أوصيكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقال الله تعالى في قرآنه: يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم. صدق الله العظيم. فاستغفر الله لي ولكم من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة رب ارحمهما كما ربياني. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله وأصحابه جند الله. معاشر المسلمين رحمكم الله، أوصيكم بتقوى الله. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمة أبي بكر الصديق، وأشدهم في يم الله عمر، وأحياهم عثمان، وأقضاهم علي، وعن سائر الصحابة رضي الله عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا، من لا يخافك فينا ولا يرحمنا. اللهم اجعلنا من النار، لا تشفي خلقنا بالنار، فإن بئس الدار وبئس المطر وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العليم العظيم الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.